ஜியோவும் ஏர்டெல்லும் ரீசார்ஜ் பிளானை ஏற்றினாலும் ஏற்றினாங்க. அதுக்கப்புறமா பிஎஸ்என்எலுக்கு போர்ட்டிங் மூலமாகவும் புது சிம் கனெக்ஷன் மூலமாகவும் நாளுக்கு நாள் கஸ்டமர்ஸ் அதிகமாகிட்டே வர்றாங்க. அதில் சில பேருக்கு எந்த அளவு நெட்வொர்க் கிடைக்கிது, உங்கள் ஊரில் கவரேஜ் எப்படி இருக்குது, 4G சிக்னல் வருமா வராதா, இருக்கா இல்லையா, நீங்கள் வாயால் மட்டும்தான் சொல்கிறீங்க. ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி காட்டினா தானே தெரியும்னு நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி எல்லாத்தையும் ஒரு அலசி பார்த்துடலான்னு முடிவு பண்ணி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். வாங்க ஒரு அலசி பார்த்துடலாம். லெட்ஸ் கோ. முதல்ல நம்ம ஏரியாவில் இருக்கிற மொபைல் நெட்வொர்க்கை 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். அதில் மெத்தட் 1, உங்கள் மொபைல் செட்டிங்ஸில் சிம் கார்ட்ஸ் அண்ட் மொபைல் நெட்வொர்க்ஸ் ஆப்ஷனில் பிஎஸ்என்எல்லை செலக்ட் பண்ணால் சிம் கார்டு செட்டிங்ஸ்க்கு போகும். அதில் மொபைல் நெட்வொர்க்கை கிளிக் பண்ண டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக்கலி செலக்ட் நெட்வொர்க்குங்கிறது எனேபிள் ஆகிருக்கும். அதை டிசேபிள் பண்ண சூஸ் நெட்வொர்க் மேனுவலின்னு கேட்கும். அதில் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து வர்ற ஸ்க்ரீனில் ஓகேன்னு கொடுக்க நெட்வொர்க் சர்ச்சிங்னு காட்டும். 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயே என்னென்ன நெட்வொர்க்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஷோ பண்ணிடும். இது மூலமாக என்ன நெட்வொர்க்கு உங்கள் ஏரியாவில் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது 2Gயாக இருக்கலாம், 3Gயாக இருக்கலாம், 4Gயாக இருக்கலாம். எந்த நெட்வொர்க் டவர் இருந்தாலும் அது காட்டிடும். ஸோ இப்போ மெத்தட் 2வை நம்ம பார்க்கலாம். NPERF அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ண NPERF.comங்கிற வெப்சைட்டு உங்களுக்கு லிஸ்டிங்கில் தெரியும். அதில் பிஎஸ்என்எல்ஸ் 3G 4G 5G கவரேஜுங்கிற லிங்க்கை ப்ரெஸ் பண்ண இந்த பக்கம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் கேரியருங்கிற பாக்ஸில் பிஎஸ்என்எல் மொபைலுங்கிறத செலக்ட் பண்ண எந்தெந்த இடங்களில் 3G கவரேஜ் இருக்குது, அப்புறம் 4G கவரேஜ் இருக்குது, அப்புறம் 2G கவரேஜ் இருக்குது, 5G கவரேஜ் இருக்குங்கிறத வெவ்வேறு கலர் ஆப்ஷன்ஸ் மூலமாக உங்களுக்கு காட்டும். இதில் 2G கவரேஜ் ப்ளூ கலர்லையும், 3G கவரேஜ் இருந்தால் க்ரீன் கலர்லையும், 4G கவரேஜ் இருந்தால் அதை ஆரஞ்சு கலர்லையும், 4G ப்ளஸ் கவரேஜ் இருந்தால் ரெட் கலர்லையும், 5G கவரேஜ் ஏரியாவை வயலட் கலர்லையும் ரெப்ரசன்ட் பண்ணி காட்டும். இதில் குறிப்பாக தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற இடத்த செலக்ட் பண்ணி பார்க்கும்போது அதில் 4G கவரேஜ் இருக்குங்கிறத இப்போ நம்ம பார்க்க முடியுது. இதுபோல் உங்கள் ஏரியாவில் என்ன கவரேஜ் இருக்குது, என்ன கலரில் அது ஷோ பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு மறக்காமல் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ ஸ்பீடு எப்படி இருக்குன்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம அதிகமாக பார்க்குறது யூடியூப் தானே. அப்போ யூடியூப்லையே செக் பண்ணி பார்த்துட வேண்டியது தான். ஆரம்பிக்கலாங்களா? பரவாயில்லையே, ரொம்ப சூப்பராகவே லோட் ஆகுது. ப்ளே ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். சூப்பராக கண்டினியூஸாகவே வேறு ப்ளே ஆகுது. எங்கள் ஏரியாவில் H+ டவர் கவரேஜ் தான் இருக்குது. ஸ்பீடு நல்லா தான் இருக்குது. இப்போ நீங்களும் பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மியான காசில், அதாவது ஜியோ ஏர்டெல்லில் கம்பேர் பண்ணும்போது சூப்பரான பிளான்ஸ் தான்னு சொல்லணும். இப்போ உங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ சூப்பரான இன்ஃபர்மேஷன் சொன்ன நம்ம வீடியோவுக்கு மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுட்டு உங்கள் நண்பர்கள் உறவுகள்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு இப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபு அதை மறக்காமல் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்பர் வேணும், ஆனால் எப்படி வாங்குறதுன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறீங்களா? ரைட் சைடு இருக்கிற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்பரை மாற்றாமல் அதே நம்பர் வேணும், என்ன பண்ணலான்னு யோசிக்கிறீங்களா? கவலை விடுங்க. லெஃப்டில் தெரிகிற வீடியோ உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைக்கும். மறக்காமல் பார்த்துருங்க. உங்கள் பொன்னான நேரத்தை நம்ம சேனலோட செலவு பண்ணதுக்கு நன்றி.